த லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? மனிதனின் கீழ்ப்படியாமை. அதை பற்றி ஒரு சாங் கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். குட்டி தங்கங்களே, கீழ்ப்படிதல் உண்டா? வாழ்வில் கீழ்ப்படிதல் உண்டா? பிள்ளைகளே, குட்டி தங்கங்களே, கீழ்ப்படிதல் உண்டா? உன் வாழ்வில் கீழ்ப்படிதல் உண்டா? இதுவே நியாயமானது, இதுவே நீதியானது, இதுவே நியாயமானது, இதுவே நீதியானது, இயேசுவுக்கு பிரியமானது, நம் இயேசுவுக்கு பிரியமானது. பிள்ளைகளே, குட்டி தங்கங்களே, கீழ்ப்படிதல் உண்டா? வாழ்வில் கீழ்ப்படிதல் உண்டா? பிள்ளைகளே, குட்டி தங்கங்களே, கீழ்ப்படிதல் உண்டா? வாழ்வில் கீழ்ப்படிதல் உண்டா? இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவின் பிள்ளை, பண்ணாத தொல்லை. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவின் பிள்ளை, பண்ணாத தொல்லை. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. சாத்தானுக்கு மிதி, சாத்தானுக்கு மிதி, சாத்தானுக்கு மிதி. பாட்டு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ அழகாக இருக்காங்க அண்ணாங்கல்ல. வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நாம் ஸ்டோரி கேட்க போகிறோம். வாங்க ஸ்டோரி கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? ப்ரைஸ் த லார்ட். ஓகே, இன்றைக்கி நான் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்த எல்லா பாடத்திலிருந்தும் கடந்த வாரத்தில் எல்லோரும் தேர்வு எழுதியிருக்கிறீங்க. எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னும் எந்த மார்க்கெல்லாம் இன்னும் குறைபட்டுருக்குதோ, மனப்பாட வசனங்கள்லாம் இன்னும் சொல்கிறதில்ல, இன்னும் நல்லா படிச்சுட்டு வந்து இந்த மாதத்தில் எழுதக்கூடிய பரீட்சை நல்லா எழுதணும். எழுதுவீங்களா? வெரி குட். இன்றைக்கி நம்ம மனிதனுடைய கீழ்ப்படியாமை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலை தந்து, தன்னுடைய அழகு, தன்னுடைய ஜீவன் எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு அழகாக படைத்த அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்னா, கீழ்ப்படியாமல் போயிட்டானா. அது கீழ்ப்படியாமல் எந்த இதில் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், ஆதாம் ஏவாள் 2 பேரும் அப்படியே ஆண்டவரோடு அப்படியே உலா வந்துட்டுருக்குறாங்க ஏதேன் தோட்டத்தில். பகலினுடைய குளிர்ச்சியான வேளையில் அப்படியே ஆண்டவர் அவங்க 2 பேர்த்தோடும் என்ன செய்வாராம்? பேசுவாராம். ஆதாம் ஆதாம் அப்படின்னு கூப்பிட்டா போதும், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு என்ன செய்வாங்க, 2 பேரும் அப்படியே உலா வருவாங்களாம். அப்போ வரும்போது ஆண்டவரோட ஜாலியாக பேசிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வருவாங்களாம். அவ்வளவு நல்லா ஆண்டவரோடு அப்படி நெருக்கமாக இருந்த அந்த மனுஷன் அப்படியே இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கும் ஏற்ற துணை எல்லா விலங்குகளையும் ஜோடி ஜோடியாக ஆண்டவர் படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவைகளை படைத்தார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம்.
அப்போ அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, என்ன ஆதாம் மட்டும் தனியாக இருக்கிறானே, ஆதாம் மட்டும் தனியாக இருக்கிறானே, அவனுக்கு இன்னும் ஏற்ற துணை இல்லையேன்னு சொல்லிட்டு ஏவாளை என்ன செஞ்சார், படைச்சார். படைத்து அவங்களுக்கு எல்லா விலங்குகளுக்கும் ஆதாமே என்ன செய்கிறார், பேர் வைக்கிறார். எல்லா விலங்குகளும் வரிசையாக வருது, வாங்க எல்லாம் ஆதாம்கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருது. ஏன்னா எல்லாம் ஏன் தெரியுமா அப்படி எல்லாம் ஓடி வந்தது, அது ஆண்டவர் யார் ஆதாம் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் அந்த மகிமையை கொடுத்துருந்தார் ஆதாமுக்கு. உடனே வந்ததுடனேயும் பார்த்தா அப்படியே விசுக்குன்னு எல்லா அனிமல்ஸ் வரும். ஓ ஆதாமா ஆண்டவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யும், அப்படியே ஸ்டன் ஆயிரும். அப்படி ஆதாம் அவ்வளோ அழகாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அப்போ அந்த ஆதாம் வந்தவுடனே எல்லாத்துக்கும் சரி இந்தா உன் பேர் பூனை, உன்னோட பேர் சிங்கம், உன்னோட பேர் யானை, உன்னோட பேர் ஒட்டகச்சிவிங்கி, உன்னோட பேர் வாத்து, உன்னோட பேர் மீன், உன் பேர் பல்லி, தவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆதாம் அப்படியே பேர் வச்சுக்கிட்டே வர்றாரு. எல்லாத்துக்கும் சின்ன எறும்புலேருந்து எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டே வர்றாரு. அப்போ அப்படி பேர் அப்படியே வைக்க 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 ஆதாம் அவனவன் அந்தந்த விலங்குகளுக்கு என்னென்ன பேர் இட்டாரோ அந்த பேர் தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆதாம் வச்ச பேர் தான். அது போக மீறி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க, அது வேறு. ஆனால் ஆண்டவர் படைத்தது வேதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய புத்தகத்தில் சரித்திர புத்தகத்தில் நிறையா விலங்குகளை பற்றி சொல்கிறார். அதே போல் இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம உன்னத பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் நேமு, பேர்ட்ஸ் நேமு எல்லாம் வருது. இப்போ எல்லாத்துக்கும் ஆதாம் தான் பேர் வச்சார். அப்போது அந்த ஆதாமிலிருந்து அவனுடைய விலாயிலிருந்து படைக்கப்பட்ட அந்த மனுஷிக்கும் என்ன செஞ்சார், அதான் தான் மனுஷனிலிருந்து அவள் எடுக்கப்பட்டபடியால் அவள் பேர் மனுஷி என்று எண்ணப்படும் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. வெள்ளன் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு பேர் வச்சார். அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அப்படியே எல்லாம் அந்த தோட்டத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு பண்படுத்த, அதில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் பண்படுத்த பாதுகாக்க ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு எஜமான போல் வச்சுருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஓனரே இவர் தான், ஆதாம் ஏவாள் தான் எஜமான் எஜமாட்டி, அப்படி இருந்தாங்க 2 பேரும். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆதாம் அப்படியே அங்கங்கே அப்படியே தோட்டத்திலலாம் ஒவ்வொரு விலங்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒன்றி பராமரித்து அதுகளோட அப்படியே விளையாண்டுட்டு செடி கொடிகள் எல்லாம் பார்த்து வச்சு அப்படி இருந்துட்டு இருந்தான். அப்போது என்ன செஞ்சாங்க, ஏவாளும் அதே போல் ஒரு இடத்துல போய் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேர் அப்படியே வரும்போது ஆதாம் ஏவாளும் பார்த்துட்டே வர்றாங்க. எல்லா மரங்கள் கனிகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துல தோட்டத்தின் நடுவில் ஆண்டவர் 2 மரத்தை வச்சுருக்கிறார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் மரம். அப்போ 2 வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் மாமரம், பலாமரம், ஆப்பிள் மரம், கொய்யா மரம், எல்லா சீதா மரம், எல்லா மரங்களும் இருக்குது, அத்தனை கனிகளையும் புசிக்கலாம். அப்புறம் காய்கறிகள் எல்லாம் நிறையா இருக்குது, அந்த காய்கறிகளையும் நீங்கள் புசிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது, புசிச்சிங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு சாபம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது உடனே சரி இந்த கனியை மட்டும் நம்ம புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேர் நல்லா தான் ஒழுங்காக இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தது இந்த மனுஷங்க ஆண்டவர் மனுஷங்களை வச்சு ரொம்ப ஜாலியாக அப்படியே அவங்களோட இருக்கிறாரு. நம்ம பரலோகத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அந்த இருக்கும்போது நான் அந்த இடத்துல என்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கும் போது என்னை தள்ளிட்டாங்கல்ல கீழே. அதனால் இந்த மனுஷங்களையும் எப்படியாவது விழ வைக்கணும், இந்த மனுஷங்க கீழ்ப்படியாமல் போனாங்கன்னா நான் எப்படி கீழ்ப்படியாமல் பரலோகத்தில் கீழ்ப்படியாதனால தான் என்னை ஆண்டவர் இந்த பூமியில் தள்ளிட்டாருன்னு சொல்லிட்டு சாத்தான் பார்த்தான். உடனே அவங்கள எப்படி ஆயினும் நம்ம அந்த மனுஷங்க ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆண்டவரோட உலாவக்கூடாது, ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, டெய்லி அவங்க கூட விசிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உறவை முறிக்கணும்னு சொல்லிட்டு சாத்தான் ஒரு பிளான் பண்ணான். உடனே என்ன பண்ணிட்டான், அப்படியே இருக்கிறதுலே நல்லா அழகாக ஷைனிங்காக அப்படியே பார்க்கும்போது அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு விலங்கை தேர்ந்தெடுத்தான். இப்போ சாத்தான் சர்ப்பம், பாம்பு அப்படியே நைஸும். அந்த காலத்தில் பாம்பு நடந்தே வருமாம், எல்லாத்துக்கும் நம்ம இருக்கிற மாதிரி கை கால் எல்லாமே பாம்புக்கு இருந்துச்சான். இப்போ அப்படியே நடந்து அப்படியே அழகாக வருது, அப்படியே மின்னுது அந்த வெயிலுக்கு, அதுக்கு தகன்னு.
உடனே என்னடா மின்னுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏவல் என்ன செஞ்சாங்க, அப்படியே பார்த்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே அந்த பாம்பு பார்த்தோன்னே ஹலோ ஹாய் ஏவாள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குது. ஹலோ ஆன்ட்டி அப்படின்னு. உடனே வந்தோடனேயும் இந்த கனியெல்லாம் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க, என்ன பார்த்தா ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுதே, நல்லா சாப்பிடுங்க, ஆண்டவர் இத்தனை கொடுத்துருக்குறாரு, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு, சரி ஏன் இந்த கனி இந்த மரத்துலேருந்து அப்படி பழம் அவ்வளோ அழகழகாக தொங்குது, நீங்கள் ஏன் இந்த மரத்தில் தோட்டத்தின் நடுவில் இருக்க இந்த மரத்தை மட்டும் நீங்கள் புசிக்கவே இல்லை, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்த மரத்தை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே அந்த அம்மா இல்லை அதை புசிக்கக்கூடாது, நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு சொல்கிறாங்க. உடனே யார் சொன்னது, இது நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் ஒன்றும் சாக மாட்டீங்க, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் இருப்பீங்க, யார் சொன்னது உங்களுக்கு இதையே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பேசுகிறான். அப்படியே பார்க்குறா அந்த பழம் அப்படியே பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு இனிமையும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்க விருப்பம் விரிச்சவமாக இருந்ததுன்னு அப்படியே அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்படியே அவளுக்கு அப்படியே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்குது அந்த மரத்தை பார்த்தோன்னே, பழத்தை பார்த்தோன்னே. உடனே பார்த்தாங்க, சரி புசித்து தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு அந்த கனியை டக்குன்னு பறித்தாங்க. பறிச்சுட்டு உடனே என்ன செஞ்சாங்க, சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், பறித்து வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும் சீக்கிரம் உன் மனசு மாறுறதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்ரு வாயில் கொண்டு போ கடி சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சாப்பிடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்ட உடனே ஒரே கைத்தட்டு, வெரி குட், இப்போ தான் நீங்கள் நல்ல பெண் அப்படின்னு சொல்லிட்டு கை தொட்டுறான் சாத்தான், ஆஹான்னு சிரிக்கிறான். உடனே இந்த அம்மா அப்படியே சரி நம்ம கணவனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அவரும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், இந்தாங்க இந்த பழம் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவங்களையும் சாப்பிட வச்சுட்டாங்க. நீ எங்கேருந்து பறிச்ச என்ன ஏதுன்னு அவங்களும் எதுவும் கேட்கல, டக்குன்னு வாங்கினோடனே மனைவி தர்றாங்களேன்ட்டு புதிச்சிட்டார். உடனே அப்போ 2 பேரும் ஐயோ நம்ம இப்படி தவறாக இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அது வரைக்கும் மனுஷனுக்கு பயமே இல்லை, தைரியமாக இருந்தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் என்னைக்கு அந்த அவர் சொன்னதை கட்டளையை மீறினாங்களோ அன்னைக்கு வந்து பயம் வந்துருச்சு. 2 பேரும் அப்படியே ஐயோ நம்ம பாரு நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் மாதிரி இருந்தோம், இப்போ நம்ம இப்படி இருக்கிறோமே, மற்ற விலங்குகளை போல் ஒரு விலங்காக நம்மளும் மாறிட்டோமே அப்படி சொல்லிட்டு அப்படியே பயந்து நடுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து இலை தலைகளை எல்லாம் பறித்து தங்களை மூடிக்கிறாங்க. அப்படியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே இலை தலையை வச்சு அப்படியே தங்களுடைய உடலை எல்லாம் மூடிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் பார்த்து ஆதாம் சுட்டு கூப்பிட்றாங்க, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவன் ஆண்டவரனுடைய ப்ரெசன்ஸ் வந்துருச்சுன்னா உடனே 2 பேரும் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வரவே இல்லை. ஆண்டவருக்கு ஒரே ஏமாற்றமாக இருக்குது, ஐயோ என் பிள்ளைங்க ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், உடனே ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டவுடன் நாங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோன்னாங்க, நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே யார் உங்களை அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே பயந்து போய் அப்படியே ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, சரி உங்களை யார் அப்படி வஞ்சித்தது, நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் மிரட்டுறாரு. உடனே ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஏவாள் அந்த ஆதாம்கிட்ட கேட்குறாரு. உடனே ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக தந்த மனைவி தான் எனக்கு தந்தா, நானும் புசித்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏவாள் நீ ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு. உடனே ஆண்டவரே சர்ப்பம் பாம்பு என்னை ஏமாத்திருச்சு, அதனால் நான் புசிச்சிட்டேன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தர் மேலே சாக்கு சொல்லி போடுறாங்க. இன்றைக்கும் கூட நம்ம அப்படி தானே செஞ்சோம், யார் அதை உடச்சது, எனக்கு தெரியாதுங்க டீச்சர், நீங்கள் யார் செஞ்சது, யார் அதை பண்ணதுன்னு யாரோ கேட்டான்னு சொல்லுவாங்க வீட்டில், தெரியாதுமா எங்களுக்கு தெரியாதுமா, அவர் வேலை அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அப்படி தான் நம்ம இன்னுமே சொல்கிறோம். அன்னைக்கு சொன்ன சாக்கு போக்கு தான் இன்றைக்கி நம்ம சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போ பாருங்கள், உடனே அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி செய்தபடியால் ஆதாமுக்கு சொல்கிறார், இவ்வளவு நாள் நீ எந்த இது கஷ்டப்பட்டு நீ எதுவும் வேலை செய்யலை, நானே உனக்கு எல்லாம் விளைவிச்சு கொடுத்தேன், இனிமேல் நீ என்ன செய்ய போகிற, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த நீ பாடுபட்டு தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்.
அதனால் இப்போ கூட பாருங்கள், விவசாயம் செய்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அதே போல் விவசாயம் மட்டும் இல்லை, எந்த தொழில் செஞ்சாலும் ஆண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருளீட்டுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த சாபந்தான் கீழ்ப்படியாததுக்கு வந்த பலன். அப்போ ஏவாளை பார்த்தார், நீ இப்படி செய்தபடியால் நீ குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு பிரசவ வலி, அதிக வலியோடு தான் நீ வந்து குழந்தையை பெற்றெடுப்ப அப்படின்னு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா பெண்களுமே குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சிலர் அந்த குழந்தை பிறக்கும்போது இறந்து கூட போயிடுறாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு சாபம் அந்த ஏவாளுக்கும் கிடச்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபம். ஆனால் ஆடு மாடு மற்ற விலங்குகள் எல்லாம் பாருங்கள் அமைதியாக தன்னோட குட்டியை போட்டுருது. ஆனால் மனுஷங்க பாருங்கள் அப்படி இல்லையே, எவ்வளோ சாபத்தை பெற்றுட்டாங்க. அப்புறம் சர்ப்பம் பார்த்தோம், உடனே அது போய் உங்கள் மரத்தில் ஒண்டிக்கிட்டு இருந்தது. ஐயோ நம்மளை எப்படியா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தார். நீ இனிமேல் நடக்க மாட்ட, இனி காலும் கையும் வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறதில்ல, இனிமேல் நீ தரையிலேயே ஊந்து போ, இனி நீ உனக்கு காலும் கிடையாது கையும் கிடையாது. உடனே எல்லாம் துறையில் மண்ணில் நீ மண்ணைத்தான் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாபம் கொடுத்துட்டார் சாத்தான் சர்ப்பத்துக்கு. அது அப்படியே சர்ப்பம் வந்து எல்லா படைப்புகளையும் ரொம்ப தந்திரமாக கன்னிங்கான ஃபெல்லோவாக இருந்தது. நம்ம இதுவரைக்கும் படிச்சிருப்போம் கன்னிங் ஃபாக்ஸ்னு, நரி தந்திரணும். ஆனால் நரியை காட்டிலும் தந்திரம் வாய்ந்தது எது? இந்த பாம்பு தான். பார்த்தீங்களா? அதனால் பாம்பு மாதிரி சில காரியங்கள் சிலர் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு, நம்மளை கீழ்ப்படியாமல் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் எதுவும் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வசனம் என்ன சொல்லுது, அதைத்தான் நம்ம கேட்கணும். அதைத்தான் வந்து ஆதியாக 3:15 வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை நசுக்குவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்தாரு. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிறப்பின் அந்த மகத்துவத்தை அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அந்த ஏவாள் எப்படி தெரியுமா, அதுக்கப்புறம் தான் ஆதாம் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனுஷின்னு தான் பேர் வச்சார். அதுக்கப்புறம் ஏவாள்னு பேர் வச்சு ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர். ஏவாள்னு என்னது? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அப்போ அதோடு இல்லை, என்ன செஞ்சுட்டா தெரியுமா, ஏதேன் தோட்ட உறவே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் இந்த தோட்டத்தில் இனிமேல் உங்களுக்கு இடம் இல்லை, நீ கீழ்ப்படிஞ்சு இருந்தால் தான் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியும், கீழ்ப்படி இல்லைன்னா அவனுக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க 2 பேத்தையும் துரத்தி விட்டார். துரத்திட்டு அந்த ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு வாசலில் கிழக்கு பகுதியில் ஒரு சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் ஆண்டவர் நிறுத்திட்டார். யாரும் உள்ளே போக முடியாது. இன்னும் இந்த பூமியில் தான் ஏதேன் தோட்டம் இருக்குது, யாருமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு கேட்டால் சுடரொளி பட்டயம் இருக்குது. இந்த பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல, எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் படைத்த அந்த ஏதேன் தோட்டமும் அந்த ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த தோட்டம் இன்னும் காவல் பண்ணப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்ட உறவை திரும்பவும் கொடுக்கத்தான் அந்த மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் உலகத்தில் பாவமும் சாபமும் வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த மக்களுக்காக ரத்தத்தை சிந்தணும், நீ அவங்களுக்காக இந்த புனித ரத்தத்தை நீ சிந்தி அவங்க பாவ விமோச்சனத்தை தரணும், சாபத்திலிருந்து விடுதலையை தரணும், அவங்க நோயிலிருந்து விடுதலையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புனார் உலகத்துக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தின்படியே இயேசுவானவர் உலகத்தில் வந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பார்த்தீங்களா? நம்ம பாவத்துக்காகத்தான் ஏசப்பா உலகத்தில் மறிக்கிறதுக்காகவே பிறந்தார். தம்பி தங்கச்சி, அது வரைக்கும் எல்லாம் ஆடு மாடு கோழி அது மாதிரி தான் எல்லாரும் பலியிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய ஒரு கீழ்ப்படிதனால, ஏசப்பாவனுடைய அவருடைய ஒரு மனிதன் அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனால தான் நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இப்போ ரட்சிப்பு. ஆதாமனுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் நம்ம உன்னதத்தில் அவரோடு உட்காரும்படிக்கு அருள் செஞ்சுருக்கிறார். தம்பி தங்கச்சி, இன்றைக்கி அவருடைய ரத்தத்தை, அவருடைய சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த ஆதாம் ஏவாள் அவங்க மூலமாக வந்த சாபங்கள் எல்லாமே போயிடும். நம்மளும் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் பிள்ளையா நம்ம விருப்பமா எந்த விதத்துலேயும் யார் நம்மளை என்ன நயவஞ்சகமாக எப்படி சொன்னாலும் சரி அதற்கு நம்ம செவிசாய்க்கவே கூடாது. எஸ்அப்பாவுடைய சத்தத்துக்கு மட்டும் எஸ் சொல்லணும், மற்றதுக்கெல்லாம் நோ தான். அப்படி சொல்லுவீங்களா தம்பி தங்கச்சி? இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுவோம்.
எங்களை மிக நேசி வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்காக நன்றி. அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் அப்பா கீழ்ப்படியாமை எவ்வளவு கொடிதானது என்பதை கற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே. ஆகவே அப்பா உமக்கு கீழ்ப்படிதல் தான் நீர் விரும்புகிறீர். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், உற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியோருக்கு கீழ்ப்படியணும், சபையின் மூப்பருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக மேல்படி உண்டு. ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது உயர்ந்த உன்னதமாகிய பரலோகம் சொந்தம் உண்டு. ஆகவே குழந்தைகள் அதையெல்லாம் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் ஆண்டவருடைய வழியில் நடக்க இந்த கீழ்ப்படிதலின் ஜீவியத்தை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர் நீ செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகள் சாட்சியாய் வாழ, கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர் நீ செய்கிறதற்காக நன்றி. துதிகணமே எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்டோரி கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம் மனநோசனம் கற்றுக்க போகிறோம். வாங்க கற்றுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா? யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இன்னொரு தடவை சொல்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இப்போது ஆக்ஷனோட அக்கா சொல்லுவாங்க, கற்றுக்கலாம் வாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு தடவை ஆக்ஷன் கற்றுக்கலாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், தினமும் ஜெபம் பண்ணணும், ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவோட சத்தத்தை கேட்கணும். அப்படி இல்லைன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்வான். சாத்தான் தப்பான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போவான். இனிமேல் ப்ரேயர் பண்ணுவீங்களா? பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். மனநோசனம் கற்றுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக சொல்லி கொடுத்தாங்களா அக்கா? அடுத்து நம்ம மிஷனரி ஸ்டோரி கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன், நல்லா இருக்கீங்களா? இந்த மிஷனரி ஸ்டோரி டைம் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த வாரம் யார் பற்றி பார்க்க போகிறேன்னு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நாம் மிஷனரி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வில்லியம் கேரி. அவர் இங்கிலாந்து தேசத்தில் 1761 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் பிறந்தார். அவருடைய அப்பா டீச்சர். அவங்களுடைய குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம். இயேசுவுக்காக வாழணும் அப்படின்னு பக்தியுள்ள குடும்பமாக இருந்தாங்க. வில்லியம் கேரியும் தேவ பக்தியிலையும் ஜெப வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தாயார், வில்லியம் கேரியுடைய தாயார் வளர்த்தாங்க. அதனால் வில்லியம் கேரி சிறு வயது முதற்கொண்டே பரிசுத்தமாக வாழணும், இயேசுப்பா பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக உண்மையாக இருந்தார். அவருடைய படிப்பை குறித்து நம்ம பார்ப்போன்னா, அவங்க அப்பா டீச்சராக இருந்ததுனால அவர் வீட்டுக்கு மேலே ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் அதை என்ன செஞ்சார், அந்த டியூஷன்லேயே அவர் என்ன செஞ்சார், வளர்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கல்வியும் கற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர் பணியிலையும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் சிறு வயதிலிருந்தே வளர்ந்தார். நல்லா கல்வி கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வத்தோடு வளர்ந்தார். ஆனால் அந்த ஆர்வம் கொஞ்ச நாள் தான். ஏன் தெரியுமா?
அவருடைய அப்பா இறந்து போனதுனால அவங்களுடைய குடும்பமே அப்படியே ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ரொம்ப வருமானமே இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக அவர் வளர்ந்தார். அவருடைய ஏழ்மையை, அந்த வறுமையை போக்குவதற்காக அவர் வில்லியம் கேரி ஷூ தயாரிக்கிற ஒரு முதலாளியிடம் சென்று அந்த ஷூ தயாரிக்கிறது எப்படி என்று சொல்லி வில்லியம் கேரி கற்றுக்கொண்டார். ஷூ மாத்திரம் இல்லை, செருப்பு என்ன செய்யணும், செப்பல், அதை பழுது பார்க்கணும். ஸோ இப்படியாக அவருடைய சிறு வயதே ரொம்ப இக்கட்டான, ரொம்ப போராட்டமான, கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். அப்படி தான் அவர் என்ன செஞ்சார், வளர்ந்தார். ஆனால் என்னதான் அவர் ஷூ தயாரித்தாலும், அந்த தொழிலை செஞ்சாலும் படிப்பின் ஆர்வம் அவருக்கு குறையவே இல்லை. நிறைய புத்தகங்களை வாங்கி படிப்பார். பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடு இருக்காது, காசு இருக்கும், வாங்கி சாப்பிடலாம். ஆனால் என்ன செய்வார்னா பட்னியாக இருப்பார். அந்த காசு இருந்தால் ஒரு புக்கு வாங்கி என்ன செய்யலாம், படிக்கலாமே அப்படின்னு சொல்லி புத்தகங்களை வாங்கி என்ன செய்வார், இப்படி செருப்பை தயாரிச்சுக்கிட்டே அந்த செப்பலை பழுது பார்த்துக்கிட்டு என்ன செய்வார், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் புத்தகங்களை படிப்பார். இப்படியே கல்வியின் மேலே அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால அவர் எபிரேயு, கிரேக்கம், லத்தீன் இப்படி மொழிகளை கற்றுக்கொண்டார். அந்த மொழிகளில் சில கட்டுரைகளையும் வார்த்தைகளையும் எழுதவும் ஆரம்பித்தார். ஸோ இப்படியாக அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. பிறகு அவர் ஒரு 16 ஆண்டுகள் கழித்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பழுது பார்க்கக்கூடிய அந்த ஷூ தயாரிக்க சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவரும் மரித்து போகிறார். அதனால் அவருடைய மனைவி, ஷூ தயாரிக்கிறவருடைய சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியனுடைய மனைவியை என்ன செய்யணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்களுக்காக வேலை செய்யணும், அதில் வரக்கூடிய வருமானத்தை என் மனைவிக்கு நீ சொல்லி கொடுத்து, மனைவிக்கு நீ போதுமான பணத்தை நீ கொடுத்து என்ன செய்யணும், கவனித்து கொள்ளணுங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வில்லியம் கேரிக்கு வந்தது. இப்படியே ஒரு வாழ்க்கை நகர்ந்துச்சு. பின் அந்த ஷூ தயாரிக்க சொல்லி கொடுத்த ஆசிரியனுடைய மனைவியினுடைய தங்கையான டாரத்தி, அவங்களோடு ஒரு சிநேகம் வில்லியம் கேரிக்கு ஏற்பட்டு அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர் நடந்த சோகம் என்னென்னா, சின்ன வயதிலே கஷ்டப்பட்டார். இப்போனாச்சு திருமணத்துக்கு அப்புறம்னாச்சு எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா, திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தன் மனைவியான டாரத்தி மனநலம் குன்றியவள் அப்படின்னு. ஆனாலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செஞ்சார், அவர் உற்சாகமாக தன்னுடைய பணிகளை செய்தார். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவர் ஒரு ஆசிரியர் பணியை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்ததுனால ஒரு சில இடங்களுக்கு சென்று என்ன செய்யணும், பள்ளிக்கூடங்களை நடத்தணுங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுனால ஷூ தொழிலையும் செய்து கொண்டு தொலைதூரம் நடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் என்ன செய்வார், டீச்சிங் பணியையும் அவர் செய்தார். இப்படி போயிட்டுருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் புத்தகங்களெல்லாம் வாசிக்க இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்குமா, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், புறஜாதி மக்களுக்கு குறித்த ஒரு கரிசனை அவருக்கு உண்டாச்சு. நாம் இங்கிலாந்து தேசத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆனால் நிறைய மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. நிறைய நாட்டில் பல இடங்களில் அடிமைகளாக, கொத்து அடிமைகளாக, இயேசுங்கிற என்று யாருன்னே தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு வில்லியம் கேரிக்கு அந்த பாரம் உண்டானது. அவர் ஜெபிப்பார், அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிப்பார். ஏழை எளிய மக்கள், பிரஜாதி மக்கள் உம்மை அறியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, அவங்களுக்கு எதையாவது செய்யணுமே அப்படிங்கிற ஆர்வம் வில்லியம் கேரி ஐயாவுக்கு இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அவர் வளர்ந்து வரும்பொழுது 1792ஆம் ஆண்டு என்ன செய்கிறாரு, ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. அவர் மூலிமா
என்ன செய்கிறாரு, தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். என்ன பாரம்? நான் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு என்று யாருன்னே தெரியாத மக்களுக்கு எப்படியாவது அவங்க வாழ்க்கை உயர்த்தப்படணும். அவங்க அடிமைகளாக பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வில்லியம் கேரி தன்னுடைய பாரத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பேப்டிஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை நிறுவுகிறாங்க. அந்த சொசைட்டி எதுக்காகன்னா, புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப்படணும். இதுதான் அந்த சொசைட்டினுடைய நோக்கம். இப்போ முடிவு எடுத்தாச்சு, என்ன செய்யணும், யாராவது புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை அறிவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் எங்கே போகிறது? இப்போ தான் அந்த சொசைட்டியில் கூடுறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அங்கே ஜான் தாமஸ் அப்படிங்கிற அண்ணன் என்ன செஞ்சாருன்னா, ஏற்கனவே இந்தியாவில் போயிட்டு ஊழியம் செய்துட்டு இருந்தவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கிலாந்து வந்திருக்கார். உடனே அவர் தான் சொல்கிறாரு, இந்தியாவில் எத்தனையோ மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, சரியான உணவு இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க, இயேசு என்று யாருன்னே தெரியாமல் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் அழிந்து போகிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜான் தாமஸ் அண்ணன் சொல்கிறார். உடனே எல்லாரும் அந்த சொசைட்டியில் முடிவு பண்ணி வில்லியம் கேரியையும் அவருடைய நண்பரான ஃபுல்லர் அப்படிங்கிற தன்னுடைய நண்பர் ஆக மொத்தம் 2 பேரை என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாருன்னா, ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், வில்லியம் கேரி, தங்க சுரங்கத்துக்குள்ளே உள்ளே இறங்க நாங்கள் ரெடி, நீங்கள் உங்கள் கயிறை கட்டியமாக பிடிச்சிக்குவீங்களா? அப்போ தான் நாங்கள் இறங்கி என்ன செய்ய முடியும், தைரியமாக அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்க முடியும்னு சொல்கிறாரு. எல்லோரும் அந்த சொசைட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உற்சாகமாக இந்தியாவுக்கு பயணம் செய்யலான்னு சொல்லி முழு மூச்சாக இறங்குறாங்க. போகணும் இல்லையா, அதுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த சொசைட்டி மூலியமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை கொடுங்க, நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோன்னு சொல்லி. அப்படியாக ஒரு சிறு தொகை கிடைக்கிது. அந்த தொகையை வச்சு என்ன செய்கிறாங்க, இப்போ இந்தியாவுக்கு கப்பல் ஏறுறாங்க. ஆனால் இவங்களுடைய மனைவியான டாரத்தி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நான்லாம் இந்தியாவுக்கு வர முடியாதுங்கிறாங்க. வேறு வழி இல்லையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, ஆனாலும் இவங்களை தனியாக விட்டுட்டு போகணுமாங்கிற கவலையோடு என்ன செய்கிறாரு, போகிறாரு. ஆனால் போனால் என்னது, கப்பல் ஏறிட்டாங்க, ரெடி போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே அவங்களுக்கு பெரிய தடை. என்னது, அன்றைய நாட்களில் இந்தியாவில் என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனி அதுதான் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தது. அந்த வியாபார நாடாக மாறிது இந்தியா. வருவாங்க வியாபாரிகள்லாம் வந்து வியாபாரம் செய்வாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, இப்படி தான் ஒரு சர்வதிகாரியாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மிஷினரியாக அதெல்லாம் யாரும் வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இந்த கப்பலில் அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கி விட்டுட்டாங்க. வில்லியம் கேரி கண்ணீர் வடிக்கிறாரு, இந்தியாவின் கப்பல் போகுது. இப்போ என்ன செய்கிறது, திரும்பவும் லண்டனுக்கே வந்துட்டார், இங்கிலாந்திலே இருக்கிறார், போக முடியலையேங்கிற கவலை. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. தன்னுடைய சொந்த இடத்துக்கும் போகலை, அவர் இந்தியாவுக்கும் போகலை, பாதி வழியில் இருக்கிறார். இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் தற்சமயமாக என்ன செய்கிறாங்க, ஜபத்தோடு போகிறாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு போக முடியலன்னு. அப்போ எதிர்ச்சியாக ஒரு ஹோட்டலுக்கு போகும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் இவருடைய பாரத்தை அறிந்து சொல்கிறாங்க, இங்கே இப்போ ஒரு கப்பல் நாளை தினத்தில் அது போக போகுது இந்தியாவுக்கு, அதில் உங்களுக்கு ஒரு அனுமதி தரோம், நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, அந்த கப்பலினுடைய தலைவனை கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் கேட்டால், நீங்கள் வரலாம், ஆனால் 300 பவுண்ட் எங்களுக்கு வேணும். ஐயோ ரொம்ப தொகை அதிகமாக இருக்கே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சந்திக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு குழுவை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு, இப்போ இந்தியாவுக்கு
கிளம்புறார். 1793 ஆண்டு இந்தியா பயணம் தொடங்குகிறது. இப்படியாக வில்லியம் கேரி 1793 ஆண்டு இந்தியாவுக்கு வருகிறார். பார்த்தீங்களா, தன்னுடைய வில்லியம் கேரியினுடைய நிலைமையை பாருங்கள். சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் நின்னார். போதும், எனக்கு இது கிடைச்ச வாழ்க்கை போதும், இப்படியே இருந்தறேன்னு இல்லாமல் தான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அநேக மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவராக இருந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நம்ம இந்த வில்லியம் கேரியை பற்றி கேட்டிருக்கிறோம். அவரை போலவே நாமளும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு முயற்சி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே குட்டீஸ், நாளைக்கு அடுத்த வாரம் என்ன செய்வோம்? மீண்டுமாக வில்லியம் கேரி இந்தியாவில் என்னென்னலாம் பணி செய்தார், அவர் என்ன மிஷினரி பணியாக அவர் என்ன காரியங்களை செய்தார், இந்தியாவில் எதையெல்லாம் அவர் என்ன ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார்னு சொல்லி நாம் வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வில்லியம் கேரியை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீங்க. சிறு வயதிலேயே வறுமைக்கும் கண்ணீருக்கும் போராட்டத்துக்கும் மத்தியில் ஷூ தயாரிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டே கல்வியில் வளர்ந்தார். உமக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள் இருந்தது. அப்படியாக இன்றைக்கும் இந்த வில்லியம் கேரியினுடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கிரியை செய்யுங்க. வில்லியம் கேரியை போல தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்கிற பக்தி வைராக்கியம் எழும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிஷனரி ஸ்டோரி கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிட்டு பார்க்கலாம். ஐயோ, ஹோம்ஒர்க் வேறு முடிக்கலையே, என்ன பண்ணுறது? சார் வேறு ஸ்கூலில் திட்டுவாரே. ஷோ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கொஷினாவது படிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னம்மா அருணி, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன்ப்பா. பைபிள் படித்தாம்மா? எங்கேருந்து? ஹோம்ஒர்க்கே நான் பண்ணல. போய் சொல்லுவோம், படிச்சிட்டேன்ப்பா. சரிம்மா, படிச்சுட்டு போ, அதான் நல்லது. ஏசப்பனாலும் நானும் தருவார். சரி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிப்பா. இவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பைபிள் படின்னு ஒரு ஒர்க்கு கூட என்னால் ஹோம்ஒர்க் கூட முடிக்க முடியல. இவர் வேறு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. போடுற கேம் போடுற, அடி 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 அடி. அப்படியா? ஐயோ பின்னாடி வரானே. போடுற. அப்படியா? டே பின்னாடி விடா. ஐயோ, இந்த கண்ணு வேற மாத்தணுமே, குளோவால் வேற உழுகுதே. சாவி பாத்தியாடா? போட. ஐயோ அடிக்கிறானே. டேய் மரியாதை. டேய் சாவி பாத்தியா? தெரியாதுடா, போட. டேய் என்னடா வாடா போடாங்கற, வர மரியாதை நீ கொடுக்கறது இல்ல. டேய் வேலைக்கு டைம் ஆகுது, சாவி எங்கன்னு சீக்கிரம் சொல்றா. போடா அந்த சைடு. நானே கேம்ல இன்ட்ரஸ்டா விளையாண்டுட்டு இருக்கேன். டேய் நீ அப்புறம் கூட சாவி ஏஞ்சி தேடுறா. டேய் போட. வர மரியாதை கம்மியா இருக்குது. ஆமாடா, போட. டேய் சாவி ஏஞ்சி தேடுறா, வேலைக்கு டைம் ஆகுதுடா. உன் சாவி தானடா தேடு. போன குறா. இத குறா. நீ சாவி எங்கன்னு மேல சொல்றா. சாவில கொடுக்க முடியாது. டேய் சாவி மேல சொல்றா, எங்க இருக்கு? சாவில இல்லடா. டேய் குறா ஃபர்ஸ்ட். எங்க இருக்குன்னு மேல சாவி எங்க இருக்கு? மேட்ச் போயிரண்டா, குடுத்து சொல்றா. எனக்கு வேலையே போயிருண்டா. டேய் குறா. வேலை போயிருண்டா, சாவி குறா. டேய் குடுத்துறா. டேய் சாவியை குறா. டேய் நீ மொபைல குறா. மேல சாவி கூட மொபைல குடுக்குறேன். டேய் பெரிய மேட்ச் போயிட்டு இருக்குடா. சின்ன மேட்ச் கூட போட்டுக்கோ, எனக்கு மேல சாவி இது சாவி. அத குடு ஃபர்ஸ்ட். குறா சாவியை. நீ குறா. சாவி குறா. செல்போனை குறா. ஒரு பெரிய இவரு சாவி எங்க இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் சொல்ல முடியாது, போட. அங்க பெட் மேல இருக்கும், போய் எடுத்துக்கோ போ. புடு இவனால பாருங்க ஒரு மேட்சே போச்சு. வெச்சுக்கறண்டா உன்னடி, வேலைக்கு போக அவசரம் வந்து வெச்சுக்கறண்டாடா. இவரு பெரிய அவரு. ஆமாடா. அப்புறம் பொங்கல் லீவ்ல எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தான் போச்சு. அசைன்மெண்ட்ல முடிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் நாங்களாம் முடிக்கல. அப்படி என்னடா உங்களுக்கு வேலை? நீ சொல்றா மச்சான், நீ சொல்றா. எங்களுக்குலாம் 1008 வேலை இருக்குது. என்ன 1008 வேலை? நாங்களாம் அலங்காரூர் ஜல்லிக்கட்டுல போய் காலையே அடக்கணும். காலை மாடோட கண்டுக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு நீ காலை அடக்குனியா? உன்னைய கலாச்சிட்டாங்க. நீ வந்து பாத்தியா? அதை சொல்லிடி முத. ஆமா, மேம் வந்து கேட்டா என்ன சொல்வீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.
பிரின்சிபல் ரூமுக்கு போய் அடி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் பழக்கப்பட்டது தானே. அப்படி சொல்கிறான் மச்சான். அதே தான் உங்களுக்கு வேலை. சரி அவங்க அடி வாங்கட்டும். வாங்கட்டும். நான் அசைன்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சிட்டியா? பொங்கல் லீவில் எப்படி போச்சு? உட்காருங்க. மரியாதைலாம் இல்லை, எந்திரிச்சு நிற்கணும்லாம். உட்காரு. அப்புறம் அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டிங்களா? வெரி குட் தாம்மா. உட்காரு. எல்லாம் எழுதிருக்கீங்க, சூப்பர். சொல்கிறேன் தாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஆமாம் சார். வெரி குட். நீங்கடா? சார் நாங்களே எந்த காலத்தில் சார் செஞ்சுருக்கோம்? எந்த காலத்தில் செஞ்சுருக்கிறீங்களா? ஆமாம் சார். ஏன் அசைன்மெண்ட் இவங்கெல்லாம் பண்ணாங்கல்ல, உங்களுக்கு என்ன? சார் எங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குது சார் அப்போ வெளியில். எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை. சார் உரம்புற வந்திருந்தாங்க சார். எங்கள் வீட்டில் உரம்புற வரல. சார் நான் கபடி மேட்ச்சுக்கெல்லாம் போயிட்டேன் சார். கபடி மேட்சுக்கு போனீங்களா சார்? அப்புறம் சார் நிறையா சார் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான் பாருங்க. யார் இவரா? வாயில் வந்துடும், அவ்வளோதான். எங்கே சார் வாயில் வருது? கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் எழுதி தந்திருக்கிறேன் நான். இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு அசால்ட்டாக 2 பொட்டை பிள்ளைங்க முடிச்சு வந்திருக்காங்க, நீங்கள் முடிச்சு வராமல் இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன சார், வீட்டில் உட்காந்து கோலம் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன அவங்களுக்கு தான் வேலை தந்திருக்கேன், வேலை செஞ்சீங்களா? எங்கள் அம்மா எங்களுக்கு எத்தனை வேலை படிக்கணும்னு இருக்கிற பசங்க எந்த வேலை இருந்தாலும் வீட்டுக்கு யார் வந்திருந்தாலும் படிக்கணும்னு இருக்கிற பசங்க படிப்பாங்க சார். நாங்களும் தான் சார் டெய்லி படிப்போம். என்ன படிக்கிறீங்களோ? இப்பயே திமிரு பேச்சு, ஏதோ பேசினாலும் சார் சொன்னாலும் எங்க சார் திமிரு பேச்சு? போனவனாட்ட உட்காந்துருக்கிறேன். என்னடா முடிச்சே இல்லையா, என்ன சிரிக்கிற? உன்னையே கிண்டல் பண்றாரு. பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? ஏண்டா உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடணுண்டா. ஒரு வார்த்தை சொன்னால் கீழ்ப்படுகிறதே இல்லை எதுக்குமே. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுகிறீங்க. உங்களை எல்லாம் ஒன்று அடிச்சுட்டா உடனே வந்துட்டு வீடியோ எடுத்து கேஸ் போடுறேன், அதை பண்ணுறேன், ஆளை கூப்பிட்டு வந்து மிரட்டுறீங்க. உங்களை அடிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. உங்களை மாதிரி பசங்களெல்லாம் என்ன பண்ணுறது? யார் தாண்டா திருத்துறது உங்களையெல்லாம்? இதெல்லாம் படித்தானே எனக்கா நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. எப்போ தான் கீழ்ப்படிய போகிறீங்க? அதெல்லாம் நாங்கள் அப்புறமேட்டு பார்த்துக்குவோம் சார். என்ன அப்புறமேட்டு? இவளுக்கெல்லாம் படித்து பாஸ் ஆயிடுவாங்க பிள்ளைங்கள்லாம். இப்போ இதே கிளாஸ்லேயே இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை சார். அவங்க எங்கே சார் பாஸ் ஆக போகிறாங்க? ஆத்துக்கு தம்பி, நல்லா பரீட்சைக்கு சார் தந்த கொஷின்லாம் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பாஸ் ஆவீங்க, சரியா? சும்மா வீண்டாவாதம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு இதே கிளாஸில் தான் உட்காந்துருப்ப. நீ பேசு, இன்னொரு சார் வருவார், அவர்கிட்ட இப்படியே பேசு. நீ இந்த கிளாஸை தாண்ட மாட்டேன், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தான் இருப்ப. இவங்கெல்லாம் டிசிப்ளினாக இருக்கிற பிள்ளைங்க, ஒபே பண்ணுற பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. என்ன வேணும் உனக்கு? கீழ்படிவியா? கீழ்படியோ படிய மாட்டியா? பார்த்துக்கலாம் சார். என்ன சொல்லுறது உங்களுக்கெல்லாம்? சரிம்மா, வெரி குட்மா. உங்கள் அசைன்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். சார் நாளைக்கு வந்து கிளாஸ் எடுத்து தரேன், நல்லா பண்ணுங்க, சரியா? அவங்கள சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க. சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லுங்க, அவங்களையும் கூட கூட சொல்லி வைங்க, சரியா? பண்ணுங்கடா. இதான் லாஸ்ட் வார்னிங், சரியா? 2 days டைமில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும், சரியா? ஓகே. இனிமேலாவது முடிங்கடா. பெரியமான சின்ன பிள்ளைங்களா, இன்றைக்கி ஒரு சத்தியம் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு, பார்த்தீங்களா? அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தண்ணி குடிக்க போகலாமா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன தண்ணி குடிச்சிட்டாரு? தம்பி எங்கே எந்திரிச்சு போகிறீங்க? ஐயோ என்னடா பார்த்துட்டாரு. கவனிக்கணும், பேசும்போது செய்தி சொல்லும் போது கவனிக்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. கவனிங்க. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்னா நமக்கு ஞானத்தை தருவார். சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கடவுளுக்கு பயப்படணும். ஃபோன் போடுறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க? பேசக்கூடாது, செய்தி கவனிங்கப்பா. சின்ன தம்பிங்களா, சொல்கிறல்ல கேள்றோம். செய்தி கொடுக்கும் போது நீங்கள் எல்லாம் இங்கே தான் கவனிக்கணும், கவன சிதறல் இருக்கக்கூடாது. கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஸ்கூல் படிப்பீங்க, எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிப்பீங்க, சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. அப்போ சில வேலை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பைபிள் படித்து எல்லா காரியத்தையும் செய்யணும், ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாம் செய்யணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுற பையன். ஏசப்பா எங்கெல்லாம் நடத்துட்டாங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ஏசப்பாவுக்கு பயந்து ஜோமனே இப்படி இருந்தீங்கன்னா ஏசப்பா என்ன தருவார்? உங்களுக்கு ஞானத்தை தருவார், சரிங்களா?
அதனால் கர்த்தருக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? பயந்து நடக்கணும். அவருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இன்னும் அந்த ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஏசப்பா பயந்து இருப்பீங்களா? சரி, எல்லாம் கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒப்பு கொடுத்து எல்லாம் கண்ணில் மூடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை கூப்பிடுங்க. கை கூப்பி ஜெபம் பண்ணலாம். டி வாடா போயிடலாம்டா. டி வாடெல்லாம் கண்ண முடிக்கிறாங்க. யார் பார்க்க போகிறாங்க? ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட இந்த சத்தியத்தின் மூலமாக நீ இந்த குழந்தைங்களோட பேசுனதுக்காக நன்றி அப்பா. நல்ல ஞானத்தை தாங்காண்டவரே. இந்த பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. நல்ல ஞானத்தை தந்து, தெய்வீக ஞானத்தை தந்து, சாலமோனுக்கு தந்த ஞானத்தை தந்து குழந்தைங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன பாப்பா, இங்கிருந்த பசங்களை காணோம்? எல்லாரும் ப்ரேயர் பண்ண சொன்ன, கண்ணை மூடி எங்கே போனாங்கன்னு தெரியலையே. யாரும் எந்திரிச்சு நடக்கூடாதுன்னு சொன்னேன். பிள்ளைங்க எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்கள்லாம் இன்னும் கீழ்ப்படிதல் இல்லை. சபைக்கு எடுத்த காரியத்தில் ஒழுக்கமாக இருக்கணும், கீழ்ப்படியணும். சரி, அடுத்த தாட்டி பார்க்கும்போது பசங்கிட்ட நான் பேசுகிறேன். சரிம்மா, பத்திரமா வீட்டுக்கு போங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் நீங்கள் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய்.